இங்க பாருங்க பசங்களா, உங்கள சில பேருக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம். நீங்க வேலைக்கு போனா தான் குடும்பத்தையே காப்பாற்ற முடியும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களையெல்லாம் நான் ஏன் இங்க வர சொன்னா, நீங்க எல்லாருமே 12th நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. இன்னும் ஒரு மாசத்துல இந்த காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல உங்களால பாஸ் ஆக முடியும். ஏசிடியை பிறந்து ஏசிடியை வளர்ந்து கான்வென்ட்ல படிச்சு கோச்சிங் கிளாஸுக்கு போற பசங்களை வேலை செஞ்சு படிக்கிற நம்ம எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தோக்கடிக்க முடியும் தானே யோசிக்கிறீங்க. என்ன பண்றது, நம்ம சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு. இதையும் தாண்டினா கூட கண்ணிங்கா நீட்டா ஒரு கேட்டை போடுவானுங்க. படிக்கிறத தவிர வேற வேலையே இல்லாத பசங்களை விட வேலை செஞ்சு படிக்கிற பசங்க தான் சாதிச்சிருக்காங்க. Keep this in mind. If you risk nothing, you risk everything. Mr. Che, what the hell is happening here? Who are all these people? Get up. சார், இவங்கெல்லாம் நம்ம காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பத்திலேருந்து வர்றாங்க. அடுத்த மாதம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அது விஷயமா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். Who gave you the permission to do all this? இல்லை சார், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 7 கிலோமீட்டருக்கு ஒரு காலேஜ் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறத இந்த மாதிரி நல்ல பசங்களை உருவாக்குறதுக்கு தானே. ஏன் ஒவ்வொரு காலேஜ்லையும் படிக்க வாய்ப்பு இல்லாத இந்த மாதிரி பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது? Che, you're crossing your limits. நான் எப்போ சார் லிமிட்ஸை கிராஸ் பண்ணேன்? ஏதோ ராஜஸ்தான்ல 3 பேரு ஆள் மாறாட்டம் பண்ணி பாஸ் ஆனாங்களே, அதை சொல்லிட்டேன் சார். இல்ல பீகார்ல ஒரே கோச்சிங் சென்டர்ல சேர்ந்த 15 பேர் பாஸ் ஆனாங்களே, அதை ஏதாச்சும் சொல்லிட்டேன் சார். இல்ல பப்ளிக் எக்ஸாம்ல கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாஸ் ஆகிறதுனால உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கல்லா கட்ட முடியாதுன்னு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு அப்படி ஏதாச்சும் சொல்லிட்டேன் சார்? நான் தான் எதுவுமே சொல்லியே சார். நீ வேணா ஒரு காலேஜ் கட்டி உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோ. பட் ஹியர் it's not allowed. சார், என்ன சார் காமெடி பண்றீங்க? இந்த காலேஜ் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்குது. மயிறு, நாங்க சொல்றத நீ கேட்க.